ஒன்றதாக தேவதாசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கத்திரமாக இந்த இயேசு கிறிஸ்து அவர் முதல்ல பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது சொன்ன வசனங்கள் மலை பிரசங்கம்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்தை அவர் சொல்லும்போது அநேக பாக்கியவான்கள் சொல்லுவார். ஒவ்வொரு காரியத்தையும் பாக்கி சொல்லுவார். அதில் ஒன்று, இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படி சொல்வார். இப்போ தேவனை தரிசிக்கணும் அப்படின்னாலே பரிசுத்தம் முக்கியம். இருதயத்தில் பரிசுத்தம் சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம். இப்போ நம்ம ஒரு பாவம் ஒரு காரியத்தில் இப்போ ஒரு கொலை செஞ்சு முன்ன பழைய ஏற்பாடுபடி ஒரு 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 கொலை செஞ்சால் பாவம்னு இருக்கும். ஆனால் வேதத்தில் பார்த்திங்கன்னா இயேசு சொல்லும்போது ஒன்றுங்க சகோதரனை மூடனேன்னு சொன்னாலுமே அது அந்த 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 பாவத்துக்கு இணையாக ஆயிடுது. ஒரு ஸ்திரீயை நம்ம பழைய ஏற்பாடு வச்சாதான் பாவம், புதிய ஏற்பாடு இச்சையாக பார்த்தாலே பாவம். இப்படி அநேக காரியங்கள் பைபிளில் போட்டிருக்கோம். இதில் நம்ம இருதயத்தை நம்ம நினைவு எல்லாமே சுத்தமாக காத்து கொண்டு இருக்கும்போது தான் அது நம்ம இயல்பாகவே வரும் பொழுது நீங்கள் ஆண்டவரேன்னு தேடும்போது தேவன் உங்களுக்கு பிரசன்னமாகிறார். உங்கள் கேள்வி இப்போ நீங்கள் எதை கேட்கலாம் கர்த்தர் பதில் கொடுக்குறாரு. சில பதில் நமக்கு ஜெபம் கேட்போம், நம்ம ஜெபம் பதிலே வராது. நம்ம ஆண்டவரை செய்யமா வேண்டாம் பதிலே வராது. நம்ம ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துக்கே போயிருக்காது. ஏன்னா நமக்கு வேதம் சொல்லுது சுத்தமுள்ளவர்கள் இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவங்க தேவன் தரிசிப்பார்கள். நம்ம தேவனுடைய தரிசனம் நமக்கு வேணும். நம்ம தரிசனம் நம்ம அவரை பார்க்கும், அவர் நம்மளை பார்க்கும், நம்ம பேசுகிறோம், அவர் பேசுகிறோம். அந்த இதுக்கு வரும்னாலே இருதயத்தில் சுத்தம் வேணும். இந்த வேளையில் ஒரு விஷயம் நம்ம இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவோம். ஏதாவது இருதய சிந்தையில் ஏதாவது பாவங்கள் இருக்குமானால், ரத்தம் சிந்த பாவங்களோ, பொருளாசைகளோ, பெருமைகளோ, இச்சை, பச்சா, வேசித்தனம், கண்களில் இச்சை, ஜீவனத்தை பெருமை ஏதாவது இருக்குமானால் ஒரு விஷயம் கத்திட்ட மன்னிப்பு கேட்போம். ஒரு பரிசுத்த சிந்தையாக வாழ பிரயாசப்படுவோம். அந்த பரிசுத்த இருதயத்தோடு இருக்கும்போது கண்டிப்பாக தேவன் தரிசிப்பீங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு பதில் வரும். நீங்கள் எதுக்கு ஆண்டவரே செய்யவான்னு கேட்டால் உங்களுக்கு பதில் வரும். இந்த வேலையில் ஒரு பரிசுத்துக்கு அர்ப்பணிங்க. கண்டிப்பாக நீங்கள் பரிசுத்த வாழ்வும் தேவன் தரிசிப்பார். நீங்கள் தனிப்பட்ட முறையில் எதுவாக இருந்தாலும் ஜெயமுள்ள வாழ்க்கை தேவார். பூமியிலும் ஜெயமுள்ள வாழ்க்கை தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பு தேவனுக்கு விஷயவராக. ஆமென்.